அன்பான உறவுகளே, இதுதான் முல்லை பெரியாறு அணை. இந்த அணை உடைந்தால் 35 லட்சம் மக்கள் இறந்து விடுவார்கள் என்று கேரளா அண்ட புழுகை புழுகுகிறது. இதுதான் இடுக்கி அணை. இந்த இடுக்கி அணைக்கும் நம் முல்லை பெரியாறு அணைக்கும் இடைப்பட்ட தூரத்தில் சில ஊர்கள் இருக்கின்றன. பாருங்கள், இதுதான் இடுக்கி அணை. இதுதான் முல்லை பெரியாறு அணை. இங்கே இருக்கிறது முல்லை பெரியாறு அணை, இங்கே இருக்கிறது இடுக்கி அணை. இதற்கு நடுவில் இருக்கும் தூரம் இவ்வளவுதான். இந்த தூரத்திற்குள் எவ்வாறு இந்த ஆறு செல்கிறது, அது உடைந்து வெள்ளம் ஏற்பட்டால் எத்தனை வீடுகள் பாதிப்படையும் என்பதை இங்கு நாம் நேரடியாக காணலாம். பாருங்கள், இதுதான் நமது முல்லை பெரியாறு அணை. இதில் இதுதான் அணைக்கட்டு இருக்கும் இடம். இந்த அணைக்கட்டு பகுதி ஒருவேளை உடைப்பு ஏற்பட்டால், இங்கே பாருங்கள், மிக வலுவாக கட்டப்பட்டுள்ளதை காணலாம். இந்த கேரளாக்காரர்கள் சொல்லும் அண்ட புழுகுப்படி ஒருவேளை இந்த இடத்தில் உடைப்பு ஏற்பட்டால் அது என்ன ஆகும்? அவர்கள் சொல்வது போல இங்கு நிறைய மக்கள் கொல்லப்படுவதற்கோ உயிரிழப்பதற்கோ வாய்ப்பு உண்டா என்பதை நீங்களே சற்று பாருங்கள். தண்ணி மேலிருந்து கீழே இறங்கி வருகிறது. இறங்கி வரும்படியில் இவ்வளவு தூரம் நாம் பார்த்துவிட்டோம். வீடுகள் ஒன்றும் இல்லை. இதற்கு பிறகு இங்கே இந்த இடத்தில் ஒரு சில வீடுகள் இருக்கின்றன. அதற்கு அடுத்ததாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இங்கெல்லாம் ஒரு சில வீடுகள் இருக்கின்றன. கரையோரத்தில், கரைக்கு பக்கத்தில், இல்லை என்றால் கரையிலிருந்து 200 அடி தூரத்தில் இங்கு ஒரு சில வீடுகள் காணப்படுகின்றன. அத்தோடு இங்கும் ஒரு சில வீடுகள் இருக்கின்றன. இங்கு ஒரு சில வீடுகள் காணப்படுகின்றன. இந்த தண்ணி இவ்வாறாக சென்று இங்கு ஒரு வளைவு திரும்பி இவ்வாறு செல்கிறது. இங்கு ஒரு சில வீடுகள் காணப்படுகிறது. அத்தோடு இங்கும் சில வீடுகள் காணப்படுகின்றன. இங்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த தரைக்கும் நடுவில் பள்ளத்தில் தான் இந்த நதி செல்கிறது. அதனைத் தொடர்ந்து இங்கும் ஒரு சில வீடுகள் காணப்படுகின்றன. இங்கு வீடுகள் அவ்வளவாக இல்லை, ஏதோ ஒரு சில வீடுகள் தான் உள்ளன. அதனைத் தொடர்ந்து இங்கு வருகிறோம். இங்கு வந்தால் இங்கு சுற்றுமுற்றும் வீடுகள் உள்ளன. இதுதான் வண்டிப்பெரியார் நகரப்பகுதி. நீங்கள் வண்டிப்பெரியார் சென்றிருப்பீர்களானால் தெரியும். ஒரு நதியின் குறுக்கே ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்திலிருந்து பார்த்தால் இந்த நதி எவ்வளோ ஆழத்தில் ஓடுகிறது என்பது தெரியும். இப்போது நாம் வண்டிப்பெரியாரை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். போகிறது. இங்கு ஒரு சில வீடுகள் இருக்கின்றன. இங்கும் ஒரு சில வீடுகள், ஏதோ ஆங்காங்கு ஒரு சில வீடுகள். அப்படியே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இங்கு ஒரு சில வீடுகள் காணப்படுகின்றன. இங்கும் ஒரு சில வீடுகள் காணப்படுகின்றன. தொடர்ந்து நாம் செல்கிறோம். இங்கு ஒரு சில வீடுகள் ஆற்றிலிருந்து தூரத்தில் இருக்கின்றன. இந்த பகுதியில் வீடுகள் அவ்வளவாக இல்லை. அதனைத் தொடர்ந்து நாம்
சென்று கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு சில வீடுகள் காணப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து நாம் செல்கிறோம். செல்லும்போது இங்கு இருந்து ஒரு சின்ன ஆறு வந்து இந்த நதியில் கலக்கிறது. மீண்டும் நாம் இங்கிருந்து செல்கிறோம். நதியின் வழியே சென்று கொண்டிருக்கிறோம். நதியின் மேல் பக்கம் சில வீடுகள் உள்ளன. அவ்வாறு நாம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் போது இங்கும் ஒரு கிளை நதி இந்த நதிக்கு வந்து சேர்கிறது. அது இந்த இரண்டு நதியும் இணைந்து பெரிய நதியாக இடுக்கி நோக்கி பயணிக்கிறது. பயணிக்கின்ற வேளையில் இங்கே ஒரு பாலம் தென்படுகிறது. இங்கு ஒரு சிற்றூர் என்று நினைக்கிறேன். இதிலும் சில வீடுகள் இருக்கின்றன. கட்டப்பனை ரோடு என்று இருக்கிறது. இப்படியாக இந்த கட்டப்பனை ரோடு வழியாக அதனை ஒட்டி செல்லும் ஆறை தொடர்ந்து நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த ஆற்றின் நடுவில் பாறைகள் தென்படுவதை நீங்கள் காண்பீர்கள். அதனைத் தொடர்ந்து நாம் ஆற்றின் வழியாகவே தொடர்ந்து பயணிக்கிறோம். இப்போது ஆறு மிக பெரிதாகிவிட்டது. ஆங்காங்கு வீடுகள் தென்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து நாம் செல்கிறோம். இதோ வந்துவிட்டது பாருங்கள். இவ்வளவு வெகு அருகில் இதோ வந்துவிட்டது இடுக்கி அணை. நாம் காண்பதுதான் இடுக்கி அணை. பாருங்கள், இந்த பறந்து விரிந்து தெரிகின்ற அணைதான் இடுக்கி அணை. இதுதான் இடுக்கி அணை. பாருங்கள், ஒருவேளை அந்த அணைக்கட்டு உடைந்தாலும் உடனடியாக அந்த இவ்வளோ பெரிய அணைக்கு, இவ்வளோ பெரிய இடுக்கி பெரிய அணைக்கு வந்து இந்த நீர் உடனடியாக வந்து சேரக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது, எவ்வளோ தண்ணீர் வந்தாலும் தேக்கிக் கொள்ள நான் இருக்கிறேன் என்று கூறும் அளவுக்கு பறந்து விரிந்த அணையாக இந்த இடுக்கியும் இருக்கும் பொழுது, இந்த கேரளாக்காரர்கள் வேண்டுமென்றே ஒரு அண்ட புழுகை புழுகுவதன் நோக்கம் என்ன? நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கேரளாக்காரர்களுக்கு நமது கண்டனத்தை தெரியப்படுத்துங்கள். இதற்கு மேலும் இவர்கள் நம்மிடம் விளையாடுவார்களானால் நாம் இழந்த பகுதிகளான தேவிகுளம், பீர்மேடு உள்ளிட்ட இடுக்கி மொத்த பகுதியையும் தமிழகத்திற்கு மீண்டும் கைப்பற்றுவதைத் தவிர நமக்கு வேறு வழி இல்லை. தொடர்ந்து போராடுவோம். நமது உரிமையை நாமே வென்றெடுப்போம். நன்றி. அதியமான் தமிழர் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர். நன்றி.